ஐயா மாமா ஐயா எப்ப கண்ணு தோக்க பாருப்பா மாமா மாமா எந்திரிப்பா மாமா இங்க பாரு சம்பா வந்துட்டு ஒரு ஒண்ணு இல்ல மாமா நீ கொண்டு ஆகாது மாமா நீ கொண்டு ஆகல ஒரு கொண்டு ஆக உன்னை அம்மா காப்பாத்தி கொடுத்துட்டாப்பா நம்ம அம்மையே காப்பாத்தி கொடுத்துட்டா கொஞ்சம் விட்டா நம்ம எல்லாரையும் சுட்டு கொன்னே போட்டுருக்க போல இருக்க. ஏய் தப்பு நம்ம மேல இருக்கு. கைய நீட்டி காசை வாங்கினோம்ல, ஆனா வேலையை முடிக்கல. இப்ப என்ன சண்முக வீட்டுல அழுகு சத்தம் கேட்கணும் அவ்வளவுதானே? யாராவது ஒருத்தர் செத்தா போதும் இல்ல, கிழவன் தான் சாவணும்னு இல்லையா? யார் செத்தாலும் அழுவாங்களே. டேய் நீங்க இன்னும் போகலையா? மேடம் கொடுத்த வேலையை சொதப்பிட்டு இங்க நின்று என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சார் சாரி சார், எப்படியாவது முடிச்சிடலாம் தான் பார்த்தோம், சொதப்பிடுச்சு சார். அதான் என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம் சார். டேய் உங்களால எனக்கு எவ்வளவு அசிங்க தெரியுமா? அந்த அம்மா என்ன நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குது. உங்களால நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். சாரி சார். மண்ணாங்கட்டி சாரி. அதான் அந்த அம்மா நீங்க கேட்டப்பெல்லாம் காசை கொட்டி கொடுத்தது இல்ல, நல்லா வாங்கி சாப்பிட்டீங்கல்ல. கொடுத்த காசுக்கு வேலை பார்க்க துப்பு இல்ல உங்களுக்கு. சார் வேலையை நாங்க முடிச்சு காட்டுறோம் சார். எப்படி எப்படிடா முடிப்பீங்க? சார் நாங்களும் அசிங்கப்பட்டு தானே சார் நிக்கிறோம். எங்களுக்கு ரோசா இருக்குல்ல சார். இப்ப என்ன சார், சண்முகம் வீட்டுல சாவு விழணும் அவ்வளவுதானே? சாவு விழும் சார். எப்படி எப்படிடா? அது எங்க பொறுப்பு சார். சாவு செய்தி கிடைச்ச உடனே மேடம் கிட்ட சொல்லுங்க, வீட்டுல போய் நின்னு சந்தோஷமா அழுகு சத்தத்தை கேட்க சொல்லுங்க. வேலையை முடிச்சுட்டு தகவல் சொல்றோம் சார். டேய் வாங்கடா. பாட்டி முழுசா என்ன நடந்துச்சுன்னு அம்மா என்கிட்ட சொல்லல, நீங்களும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. சண்முகம் தான் அப்பா சாவுக்கு காரணம்னு சொல்றாங்க. அந்த காரணம் எனக்கு போதும் பாட்டி. அந்த சண்முக குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். டேய் பழி வாங்கறதெல்லாம் அப்புறம், நம்மளை விட்டு போய் சேர்ந்தவங்களுக்கு நாம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? முதல்ல பிண்டம் பிடிச்சு வை. இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தே ஆகணும். சரி பாட்டி. வைஜெயந்தி, என்ன என்னமா இது? இப்ப எதுக்காக என் வீட்டுக்காருக்கு திதி கொடுத்து படையல் போடுற? திதி இல்லடி, படையல் மட்டும்தான். அதான் ஏன்னு கேக்குறேன். நான் சொல்லிருக்கேன்ல, அந்த சண்முக குடும்பத்தை மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லாமே சொல்லிருக்கேன்ல. அதுக்காக
எத்தனை வருஷம்டி? கௌதம் ஸ்கூல் பையனா இருக்கும்போது மருமகன் செத்து போனாரு. இப்ப இவன் கல்யாண வயசுல நிக்கிறான். அவர் ஆத்மா சொர்க்கத்துக்கு போய் சேராம இங்கேயும் அங்கேயும் அலையணும்னு நினைக்கிறியா? ஆமா, அலையணும். அலையட்டும். அந்த சண்முகத்தை பழி வாங்க அவர் என் கூட நிக்கட்டும். அதுக்காக தானே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அடி பாவி, ஒரு மனுஷனை ஆவியா அலைய விடுறது நல்லதுக்கு இல்லடி. திதி கொடுக்க வேண்டாம், பிண்டம் புடிச்சு படையலாவது போட விடுடி. உனக்கு புண்ணியமா போகும். நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்.